லோன் போனா கூட பேங்க் லோன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து லேண்ட் ஓனர் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். எப்படி பார்த்தாலும் அதிக ஷேர் நீங்க வச்சிருப்பீங்க. இப்போ வந்து 10 வீடு கட்டாங்கன்னா 5 வீடு சேல்ஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 5 ஓனர் இருப்பாங்க. ஆனா மீதி 5 வீடுக்கு நீங்க ஒரே ஓனர் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ஒரிஜினல் மதர் டாக்குமெண்ட் சேல் டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் கையில வச்சுக்கிடுங்க. பில்டர் எப்பப்போ கூப்பிடுறாங்க, இப்போ பேங்க் லோன் போறாங்களா, பேங்க் லோன் போச்சு நீங்க அந்த ஒரிஜினல் கொண்டு போய் காட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், எப்பனாலும் கேட்க சொல்ல அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க கொண்டு போய் காட்டி நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கி வச்சுட்டு வேற இடத்துல லோன் போட்டுவாங்க, வேற இடத்துல அடமானம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ சேஃப் அண்ட் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வச்சுக்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு, அதாவது 12 மந்த்தா இல்லைன்னா உங்களுக்கு வந்து 2 years என்னங்கிறத அதை கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளவு ஆகும், ஒரு 1 month 2 month ப்ராப்ளம் இல்லை, அதையும் நீங்க அக்ரிமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிடுங்க. ஜேவி கொடுக்கறதுக்கு முன்னாடி மேஜரா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா பில்டரோட பழைய ப்ராஜெக்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு பில்டர் வந்து உங்களுக்கு ஜேவி எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸ், அவங்களுக்கு வந்து மணி வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்களா, ஸ்ட்ரென்த் வைஸ் அவங்களுக்கு வந்து மணி நிறைய அவங்க வந்து பேமெண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு கிரௌண்ட்ல 6 வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் கிட்ட செலவாகும். இந்த 2 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேமெண்ட் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பில்டரால ரெடி பண்ணி போட்டு எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா சேல்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா சேல்ஸ் ஆகுமா சொல்ல முடியாது. நம்ம பேஸ்மெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சு எல்லாம் மேலே போகிறதுலாம் சேல்ஸ் டிலே ஆகும். ஸோ சேல்ஸ் பண்ணாதான் நான் வந்து பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் கூட டிலே ஆகும். ஸோ நீங்க அவங்களோட அமௌண்ட்டை செக் பண்ணிக்கிறேன், அவங்கள்ட்ட வந்து அவ்வளோ அமௌண்ட் பேர் பண்ண முடியுமா, இல்லைன்னா அவங்க வந்து என்ன மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போறாங்க, மேபி லோன் ஏதாவது அப்ளை பண்றாங்களா அப்படின்னா அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. லோன் அப்ளை பண்ணதா இருந்தா அந்த மாதிரி பில்டர் நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது சில ஓன் மணியை போட்டோ இல்ல ஏதாவது அமௌண்ட் ரொட்டேட் பண்ணி கட்ட பில்டர் பார்த்து சூஸ் பண்ணுங்க. அவங்க வந்து லோன் போட்டு அதை கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, பிரச்சனை இருக்குது, லோன் கிடைக்க லேட் ஆகும், பிளாட் சேல்ஸ் ஆகணும். ஸோ அவங்க வந்து மணி வைஸ் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்துருங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கேரக்டரைஸ், ஒரு நல்ல மனுஷங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஓன் வீடு எப்படி கட்டுறோமோ அவங்கள்ட்ட மீது நம்ம கொடுக்குறோம். எந்த டைப்லயும் வந்து லேண்ட் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து எந்த டைப்லாம் நீங்க வந்து போய் உங்களோட சைட்டை வந்து நீங்க விசிட் பண்ணுறது உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. எப்பனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது நீங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி சைட்ல வந்து ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. உங்களோட ஓன் மணியா இருந்தா கூட பரவாயில்ல, சைட் சுற்றி ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணி அதை ரீல்ஸ் தான் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிவு வரைக்கும் என்னென்ன வேலை நடக்குது, என்னென்ன மெட்டீரியல் போடுறாங்க, என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ரேஷியோல போடுறாங்க, என்னைக்கு வேலை நடக்குது, என்னைக்கு வேலை நடக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரால இருந்து நீங்க வந்து ரெகுலரா பாக்குற மாதிரி பெர்மிஷன் வந்து பில்டருக்கு நீங்க வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து கேட்டு அதை வாங்கிடுங்க. எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம், நீங்களே அக்சஸ் பண்ணுங்க, நானும் அக்சஸ் பண்றேன். எனக்கு டெய்லி அப்டேட் வந்து எனக்கு தெரியும். நாங்க எப்பனாலும் வந்து சைட் வந்து விசிட் பண்ணுவோம். நீங்க வந்து பிளாட் சேல்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன குவாலிட்டியில பண்றீங்களோ சேம் குவாலிட்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட மெட்டீரியல் லிஸ்ட் நீங்க வந்து கேட்டு வாங்கிடுங்க. என்ன ஸ்டீல் போடுறோம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லிஃப்ட் என்ன லிஃப்ட் போடுறாங்க, என்ன ஒயரிங் யூஸ் பண்றாங்க, என்ன டைல் யூஸ் பண்றாங்க, கியூரிங் என்ன மாதிரி பண்றாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெட்டீரியலோட காஸ்ட் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, அந்த டைலோட ரேட் எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு கரெக்டா வந்து அக்ரிமெண்ட்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேவி, அதாவது ஜாயிண்ட் டெவலப்பர், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சென்னை போல பெருநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வெச்சல இருந்து ஜேவில இருந்து நிறைய பண்றாங்க. இது வந்து என்ன மாதிரி டைப்ல பண்ணுவாங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்ம சாயாலி பில்டர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் நம்ம நிறைய இடத்துல ஜேவி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து எந்த ஒரு பில்டருக்கு நீங்க வந்து ஜாயிண்ட் வச்சிருந்து நீங்க கொடுத்தாலும்
கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட லேண்டோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்க இடத்துல வந்து ஒரு கிரவுண்ட் லேண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் போகும். நீங்க வந்து ஜாயிண்ட் டெவலப்பர் வந்து ஜேவியில் அக்ரிமெண்ட் படத்துல எவ்வளவு பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணா நீங்க போடக்கூடிய வந்து லேண்டோட வேல்யூவோட நீங்க சேல்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து இப்போ 50% வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 50-50 ஷேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ 6 வீடு ஒரு கிரவுண்ட்ல கட்டுறாங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட்ல 6 வீடு கட்டுச்சுல பில்டருக்கு ஒரு 3 வீடு உங்களுக்கு ஒரு 3 வீடு கொடுக்குறாங்கன்னா அங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு போகுது, கட்டி முடிச்சா பிளாட்டோட ரேட் என்ன ரேட்டு போகுது நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து உங்களுக்கு வந்து 70 லட்ச ரூபா போகுதுன்னு உங்களுக்கு வந்து 3 வீடு ஷேர் கொடுக்குறாங்கன்னா 3 வீடுனா மொத்தம் 3 வீடு செய்யலாம் 2 கோடியே 10 லட்ச ரூபா. ஸோ உங்களுக்கு லேண்ட் வந்து சேல்ஸ் பண்ணதோட இந்த ஜேவில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் நீங்க இடத்த விற்கிறதோட ஜேவில கொடுக்கச்சுல இந்த கட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு அதோட மதிப்பு அதிகம். இப்போ 2 கோடி ரூபாய் போகிறது பாத்தீங்கன்னா 2.25 கோடி ரூபாய் ஒரு 30-40 லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் நீங்க வந்து பெர்சன்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடத்தோட ரேட் எவ்வளவு 1 கோடியோ போகுது நீங்க ஜாயிண்ட் டெவலப்பர்ல போட்டு உங்களுக்கு 3 வீடு கிடைச்சுன்னா அந்த 1 கோடியோட உங்களுக்கு ஒரு 1.25 கோடி ரூபாய் போகுது, ஒரு 1.30 போகுதுன்னா அதை வச்சுதான் பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ணா நகர் இந்த மாதிரி சிட்டிக்குலாம் பாத்தீங்கன்னா லேண்டோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 ஸ்கொயர் ஃபீட் போகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இடத்து வாங்குறது 80%, பில்டருக்கு வந்து 20% கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு 20% ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இடத்துக்கிட்ட இந்த மாதிரி இதோட இது டிஃப்ரெண்ட் ஆகும். பொதுவாக வந்து நீங்க ஜேவி கொடுக்க மட்டும் என்னென்ன விஷயம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வீடு அலாட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி லேண்டோட வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அக்ரிமெண்ட் போறது உங்களுக்கு வந்து இப்போ 3 ஃப்ளோர் இருக்கு. பால்கனி ஃப்ரண்ட்ல இருக்கும், பேக்ல பால்கனி இல்லாம இருக்கும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு எத்தனை பேர் அலாட் பண்றாங்க, அதாவது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பர்சன், பேக்ல அவங்களுக்கு ஒரு பர்சன்மா, இல்ல வந்து உங்களுக்கு பேக்லயும் அவங்களுக்கும் ஃப்ரண்ட்ல கொடுக்குறாங்களா, இல்ல பில்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துட்டு உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரோ இல்ல தேர்ட் ஃப்ளோரோ உங்களுக்கு என்ன வீடு அலாட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஜேவி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்போஸ் ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்ல 2 வருஷமா இருக்கீங்க, அவங்க கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுனா உங்களுக்கு வந்து ரெண்டல் எந்த மாதிரி பே பண்றாங்க. நீங்க வேற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்காக வாடகை, அந்த வாடகை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பில்டர் ப்ரமோட் பண்ணுவாங்க. வாடகை கொடுக்குறது, அட்வான்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பில்டரோட ஸ்கோப்ல இருந்து வரும். எவ்வளவு வாடகை கொடுக்குறாங்க, அதே மாதிரி வந்து டெமாலிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு, பில்டிங் பிளான் அப்லோட் வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன மாதிரி பவர் நீங்க கொடுக்குறீங்க, அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு முடிச்சோன்னா எத்தனை வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம வந்து கார் பார்க்கிங், இதுல எல்லா ஃபிளாட்ல உள்ள எல்லா மேஜரான ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டர் வந்து சேல்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் அலாட் பண்ணதுல அவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் பர்சன்லயோ இல்ல ஈஸியான பர்சன் அவங்க வந்து அலாட் பண்ணிடுவாங்க. லேண்ட் ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்னர்லயோ பின்னாடியோ வந்து ஒரு கார் பார்க்கிங் வந்து இந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ நீங்க பிஃபோரா வந்து அதை பத்தி நீங்க வந்து ஈவனா கார் பார்க்கிங் வந்து நீங்க என்ன மாதிரி அலாட் பண்றீங்க, எனக்கு எந்த இடத்துல வரும், அந்த பார்க்கிங்கோட ஸ்பேஸ் எனக்கு மார்க் பண்ணி கொடுத்துருங்க சொல்லி நீங்க அக்ரிமெண்ட்ல போட்டணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி வரவங்க கண்டிப்பா 1-2 கார் வச்சிருப்பாங்க. ஆனா லேண்ட் ஓனர் என்ன பண்ணுவாங்க, வாடகைக்காக வீட வாடகை விடுவாங்க. ஸோ அவங்களோட கார் இருக்கும் இருக்காது, டாமேஜ்ல கார் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நிறைய ஆக்கிபை பண்ணி கார் விட்டு இருப்பாங்க. ஃபியூச்சர்ல அவங்க கார் உடைச்சு அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஸோ நீங்க உங்களோட கார் பார்க்கிங்ல லேண்ட் ஓனர் G1, G2, F1, F2 அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ F1ல எந்த ஃபிளாட்டுக்கு அந்த கார் பார்க்கிங் அலாட் பண்ணிருக்காங்க, லேண்ட் ஓனருக்கு என்னென்ன கார் பார்க்கிங் அதுல அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி டாக்ஸ் ஐட்டம் நீங்க வந்து ஒரு பில்டருக்கு வந்து நீங்க டேக் ஓவர் மொத்தமா நீங்க வந்து உங்களோட இடத்துல இருக்கிறதுல பெரும்பாலும் உங்களோட எல்லா டாக்ஸும் நீங்க கிளியர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வேக்கண்ட் டாக்ஸ், லேண்ட் எம்டியா இருக்குது, டெமாலிஷன் சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து எல்லாருமே கிளியர் பண்ணி கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்ஸ் அமௌண்ட் வந்து பில்டர் ஸ்கோப்ல பே பண்ணுவாங்க, வாட்டர் டாக்ஸ், இபி டாக்ஸ், சேல் டாக்குமெண்ட், அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி, இது எல்லாமே பில்டர் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அதுக்கு வந்து மித்த உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க, லேண்ட் ஓனர் எவ்வளவு பெர்சன்ட் வந்து சார்ஜ் பண்றாங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பவர் கொடுக்கச்சுல பவர் வந்து பாத்தீங்கன்னா 50% நீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா பவர் ஆஃப் பண்ணி நீங்க வந்து பவர் மட்டும் தான் கொடுக்கணும். பவர் கொடுக்கறதுல ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்க கூடாது. இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல வந்து எல்லா பீடும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 3 ஃபிளாட் சேல்ஸ் பண்ணாங்கன்னா சேல்ஸ் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ ஒரு டைமும் டாக்குமெண்ட் வந்து இதெல்லாம் மட்டும் அவங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த மாதிரி டைப்ல நீங்க என்ன சொல்லணும், எத்தனை டைம் நீங்க சொன்னாலும் சரி, நாங்க வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அந்த டைத்துல நாங்க என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம், என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் சொல்லி சொல்லுவாங்க. பேங்க் லோன் போனா கூட பேங்க் லோன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து லேண்ட் ஓனர் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து
அட்வான்டேஜ். எப்படி பார்த்தாலும் அதிக ஷேர் நீங்க தான் வச்சிருப்பீங்க. இப்போ வந்து 10 வீடு கட்டாங்கன்னா 5 வீடு சேல்ஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 5 ஓனர் இருப்பாங்க. ஆனா மீதி 5 வீடுக்கு நீங்க ஒரே ஓனர் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ஒரிஜினல், மதர் டாக்குமெண்ட், சேல் டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் கையில வச்சுக்கிடுங்க. பில்டர் எப்பப்போ கூப்பிடுறாங்க, இப்போ பேங்க் லோன் போறாங்களா, பேங்க் லோன் போச்சு நீங்க அந்த ஒரிஜினல் கொண்டு போய் காட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், எப்பனாலும் கேட்க சொல்ல அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க கொண்டு போய் காட்டி நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கி வச்சுட்டு வேற இடத்துல லோன் போட்டுவாங்க, வேற இடத்துல அடமானம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ சேஃப் அண்ட் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வச்சுக்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு, அதாவது 12 மந்த்தா இல்லைன்னா அவங்க வந்து 2 years என்னங்கிறத அதை கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. அதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளவு ஆகும், ஒரு 1 month 2 month ப்ராப்ளம் இல்லை, அதையும் நீங்க அக்ரிமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி வாங்கிடுங்க. ஜேவி கொடுக்கறதுக்கு முன்னாடி மேஜரா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா பில்டரோட பழைய ப்ராஜெக்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு பில்டர் வந்து உங்களுக்கு ஜேவி எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸ், அவங்களுக்கு வந்து மணி வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்களா, ஸ்ட்ரென்த் வைஸ் அவங்களுக்கு வந்து மணி நிறைய அவங்க வந்து பேமெண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஒரு கிரௌண்ட்ல 6 வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் கிட்ட செலவாகும். இந்த 2 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேமெண்ட் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பில்டரால ரெடி பண்ணி போட்டு எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா சேல்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா சேல்ஸ் ஆகுமா சொல்ல முடியாது. நம்ம பேஸ்மெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சு எல்லாம் மேலே போகிறதுலாம் சேல்ஸ் டிலே ஆகும். ஸோ சேல்ஸ் பண்ணாதான் நான் வந்து பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் கூட டிலே ஆகலாம். ஸோ நீங்க அவங்களோட அமௌண்ட்டை செக் பண்ணிக்கிறேன், அவங்களால அவங்கள்ட்ட வந்து அவ்வளோ அமௌண்ட் பேர் பண்ண முடியுமா, இல்லைன்னா அவங்க வந்து என்ன மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போறாங்க, மேபி லோன் ஏதாவது அப்ளை பண்றாங்களா அப்படின்னா அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. லோன் அப்ளை பண்ணதா இருந்தா அந்த மாதிரி பில்டர் நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது சில ஓன் மணியை போட்டோ இல்ல ஏதாவது அமௌண்ட் ரொட்டேட் பண்ணி கட்ட பில்டர் பார்த்து சூஸ் பண்ணுங்க. அவங்க வந்து லோன் போட்டு தான் அதை கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, பிரச்சனை இருக்குது, லோன் கிடைக்க லேட் ஆகும், ஃபிளாட் சேல்ஸ் ஆகணும். ஸோ அவங்க வந்து மணி வைஸ் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்துருங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் ஒரு நல்ல மனுஷங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஓன் வீடு எப்படி கட்டுறோமோ அவங்கள்ட்ட மீது நம்ம கொடுக்குறோம். எந்த டைப்லயும் வந்து லேண்ட் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து எந்த டயத்துல நீங்க வந்து போய் உங்களோட சைட் வந்து நீங்க விசிட் பண்ணது உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. எப்பனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது நீங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி சைட்ல வந்து ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. உங்களோட ஓன் மணி அந்த கூட தெரியல, சைட் சுத்தி ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணி அதோட யூஸ் பாஸ் பண்ணி நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிவு வரைக்கும் என்னென்ன வேலை நடக்குது, என்னென்ன மெட்டீரியல் போடுறாங்க, என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ரேஷியோல போடுறாங்க, என்னைக்கு வேலை நடக்குது, என்னைக்கு வேலை நடக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரால வந்து நீங்க வந்து ரெகுலரா பாக்குற மாதிரி பெர்மிஷன் வந்து பில்டருக்கு நீங்க வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து கேட்டு அதை வாங்கிடுங்க. எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா தான் உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம், நீங்களே அக்சஸ் பண்ணுங்க, நானும் அக்சஸ் பண்றேன். எனக்கு டெய்லி அப்டேட் வந்து எனக்கு தெரியும். நாங்க எப்பனாலும் வந்து சைட் வந்து விசிட் பண்ணுவோம். நீங்க வந்து பிளாட் சேல்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன குவாலிட்டியில பண்றீங்களோ சேம் குவாலிட்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட மெட்டீரியல் லிஸ்ட் நீங்க வந்து கேட்டு வாங்கிடுங்க. என்ன ஸ்டீல் போடுறோம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றாங்க, லிஃப்ட் என்ன லிஃப்ட் போடுறாங்க, என்ன ஒயரிங் யூஸ் பண்றாங்க, என்ன டைல் யூஸ் பண்றாங்க, கியூரிங் என்ன மாதிரி பண்றாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெட்டீரியலோட காஸ்ட் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, அந்த டைலோட ரேட்டோட எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு கரெக்டா வந்து அக்ரிமெண்ட்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டெவலப்பர் அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். என்னை கேட்டா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுதான் கரெக்டான முறை. ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில போய் புதுக்கோட்டையில ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். அங்க வந்து அந்த ஒரு கிரவுண்ட் டேக் அவுட் பண்ணி எடுத்துருந்தோம். பட் ஆனா நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுல எங்களுக்கு வந்து பேக் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 2 அடி எக்ஸஸா கிடைச்சிச்சு. ஆனா சைட்ல கொஞ்சம் இடம் கம்மியாச்சு. ஸோ நாங்க பிளான் பண்ணது இல்லாம அந்த எஃப்எஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆகுது. ஸோ நீங்க பிளான் பண்ணது இல்லாம வீடோட சைஸ் வந்து ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் பிளஸ் ஆகுதோ இல்லைன்னா மைனஸ் ஆகுதோ, இந்த மேபி பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். நீங்க பிளஸ் ஆனா கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அதை திரும்ப சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒருவேளை சைஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா கூட அதையும் நீங்க வந்து இது பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா என்ன நீங்க வந்து யூடிஎஸ் எவ்வளவு போட்டுறீங்க, எவ்வளவு எஃப்எஸ்சி போட்டுறீங்க, அப்பார்ட்மெண்டோட சைஸ் எவ்வளோ, கார் பார்க்கிங் எவ்வளோ, லிஃப்ட் எவ்வளோ, எந்த நேரத்துல எதுவுமே நீங்க வந்து மாத்தக்கூடாது. அதை நீங்க மாத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரியே நீங்க வந்து பண்ணவே வந்து நீங்க மாத்துறீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகும். பேங்க் லோன் போகுது உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பேங்க் லோன் வந்து நீங்க போகக்கூடிய டீட் வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பேங்க் வந்து அப்ரோச் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி என்னன்னா ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், எது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா வட்டியும் கம்மியா இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பக்கா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆகுது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ரொம்பவே கிளியரா இருக்கும். ஆனா லேட்
ப்ராசஸ் ஆகும், ரொம்ப டிலே ஆகும். பட் கவர்மெண்ட் பேங்க் பெட்டரா இருக்கும். 8 ஃபிளாட்டுக்கு மேல போனீங்கன்னா ரெரா அப்ரூவல் வந்து தேவைப்படும். 8 ஃபிளாட்டுக்கு கீழே இருந்ததுன்னா ரெரா வந்து உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி நீங்க ஜாயிண்ட் டெவலப்பர் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் வந்து லேண்ட் ஓனர் வந்து பில்டர்கிட்ட வாங்கிக்கிறது ஒரு சேஃபான விஷயம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பில்டிங் ஹேண்ட் ஓவர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நீங்க ரிட்டர்ன் பண்ண போறீங்க. பட் டிலே ஆச்சு, இல்ல வாடகை கொடுக்கல, இல்ல ஏதாவது வாட் எவர் எனி ப்ராப்ளம் ஆச்சுன்னா சேஃப் அண்ட் சைடு வந்து ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு பில்டருக்கு வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். அதாவது அதே மாதிரி நீங்க கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா யூடிஎஸ் 50% தான் வந்து நீங்க உங்களோட ஏரியா பத்தி நீங்க 50% யூடிஎஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த 50% யூடிஎஸ்க்கு வந்து ஒரு ஃபிளாட்டுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஒரு ஃபிளாட் வாங்கினா யூடிஎஸ் வந்து 400, 450, 500 சம்திங் தான் வரும். அது இல்லாம காமன் ஏரியா எவ்வளவு ஆட் ஆகுது, லிஃப்ட் வந்து எவ்வளவு ஆட் ஆகுது, அதே மாதிரி அந்த ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாம் எவ்வளவு ஆட் பண்றாங்க, எவ்வளவு ஏரியா விடுறாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை புளியநகர்ல JE1 ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சார் வந்து அலெக்சாண்டர் சார் அவங்க ஆக்சுவலா வந்து நாங்க வந்து அக்ரிமெண்ட் போறதுல எந்த ஒரு நாங்க ஆக்சுவலா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தோம். அந்த பேமெண்ட் கூட ஒரு ரூபா கூட அவங்க வந்து வாங்கல, அதை கூட டெபாசிட் பண்ணாம அப்படிதான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா அதையும் வச்சுக்கிட்டு அவங்களோட மொத்த டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் என்னை நம்பி கொடுத்துருந்தாங்க. சோ நீங்க வந்து டாக்குமெண்ட் கொடுக்க வச்சுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எந்த ஒரு பில்டர் நம்பி கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து எப்போ அவங்க கூப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க பவர் மட்டும் கொடுத்தா போதும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணச்சலையும் பேங்க் லோனுக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அவங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் தேவைப்படும். அந்த டைப்ல நீங்க கொண்டு போய் காட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு மறுநாள் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்து அதில் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. மொத்த ஃபிளாட்டும் மொத்த ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லேண்ட் ஓனருக்கு என்ன இருக்குன்னா, இப்போ நீங்க ஒரு கிரவுண்ட் இடம் வச்சீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு யூடிஎஸ் அது எந்த இடங்களையும் மென்ஷன் ஆகாது. ஸோ யூடிஎஸ் மட்டும் தான் உங்களுக்கு அந்த அதை வந்து பட்டா வந்து அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஒரு பட்டால இருந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு 3 பேர் வாங்கிருக்காங்கன்னா 3 பேர் பட்டா பிடிச்சி அவங்களுக்கு யூடிஎஸ் போக பேலன்ஸ் யூடிஎஸ் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இப்போ 2500 ஸ்கொயர் ஃபீட்னா உங்களுக்கு வந்து 1250 யூடிஎஸ் இருக்குன்னா அந்த 1250 மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உங்க பேர்ல ப்ராப்பரா கட்டிடுங்க. வாட்டர் டேக்ஸ் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ லைன், ஈபி லைன் இது எல்லாமே வந்து உங்க பேர்ல நீங்க கரெக்டா லேண்ட் ஓன் பேர்ல நீங்க மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க வீடுக்கும் இந்த யூடிஎஸ்க்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் சைடா இருக்கும். நாளைக்கு நீங்க சேல்ஸ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி லோன் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, நீங்க வந்து 50% ஷேர் பில்டர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து அந்த பிளாட்டை வாங்கியிருக்காங்க, அவங்க சரியா லோன் கட்டல வைக்கல ஏதாவது பிரச்சனைனா கூட உங்களோட பிளாட் சேல்ஸ் பண்ணதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ கரெக்டான பர்சனை பார்த்து நீங்க சேல்ஸ் பண்ணதுல பில்டர் வந்து சொல்லுங்க. கரெக்டா இஎம்ஐ கட்டி கரெக்டா அந்த பிளாட் டேக்கர் பண்ண மாதிரி பர்சனை பார்த்து அவங்க வந்து அலாட் பண்ணாததுக்கும் சரி, நீங்களும் சரி உங்க வீட்டுல டேலண்ட் இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட 3 பிளாட் நீங்க சேல் பண்ணா ஐடியா இருந்தா கூட சரி, கரெக்டான பர்சனை பார்த்து சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பெட்டரா இருக்கும், பில்டருக்கும் பெட்டர், லேண்ட் ஓனருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ சிலவங்க லோன் வாங்கி அதை கட்டாம போட்டாங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் சேல்ஸ் பண்ண முடியாது. 3 பேர் அவங்களோட வீடு தான் நடத்தீங்க, நீங்க சேல்ஸ் பண்ணா கூட பேங்க்ல பெர்மிஷன் வாங்கி தான் உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பில்டர் எல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சு கரெக்டா பண்ணுங்க.